ஹாய் வணக்கம். நான் உங்க விஜய் டிவி கலக்குபதியார் பழனி பேசுறேன். ஒருத்தன் வில்வித்தை கத்துக்கணும்னு நினைச்சா ஒரு குருகிட்ட போய் வில்வித்தை கத்துக்கிட்டான். வில்வித்தையில பயிற்சி பெறணும் அப்படின்னு நினைக்கும் போது குரு சொன்னாரு, அப்பா நான் எல்லாத்தையும் கத்து கொடுத்தேன், நீயா தான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. ஊருக்கு வந்தான். ஒரு மரத்துல ஒரு ரவுண்ட் போட்டான். அந்த ரவுண்டை நோக்கி தன்னுடைய அம்புகளை விட்டான். அது விலகி விலகி போச்சு. விலகி விலகி போகும்போது அவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. புலம்ப ஆரம்பிச்சிச்சான். என் ஜாதகமே எப்படிதான், எனக்கு எதுவுமே சரியா வராது, என் வாழ்க்கையில எதுவுமே நல்லா நடக்காது அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த பக்கம் ஒரு பெரியவர் வந்தாரு. பெரியவர் வந்தோடனே என்ன தம்பி விஷயம்னு கேட்டாரு. இவன் எல்லா கதையும் சொன்னா. கவலைப்படாத, நான் ஒருத்தனை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு கூட்டு போனார். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய தோப்பு. அந்த பெரிய தோப்புல நிறைய மரங்கள் இருக்கு. ஒருத்தன் பிராக்டிஸ் பண்றான். ஆனா எல்லா மரத்திலையுமே வட்டம் போட்டிருக்கு. என்ன அவன் பைத்தியக்காரனா இருக்கான், ஏதாவது ஒரு மரத்துல வட்டம் போட்டு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம், ஆனா எல்லா இடத்துலயும் பாட்டுல போட்டிருக்கானே அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டார். இருப்பா, எனக்கும் தெரியல, அவன்கிட்ட கேட்போம் அப்படின்னு போய் கேட்டா அவன் ரொம்ப அழகா சொன்னான். நீங்க அவ்வளவு பெரிய வில்வித்தைக்காரரா அப்படின்னு கேட்டாங்க. அவன் ரொம்ப அழகா சொன்னான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அம்பை எடுத்து விடுவேன், வில்லுல மாட்டி விட்ட உடனே அது எந்த மரத்துல போய் குத்துதோ அங்க போய் ஒரு வட்டம் வரைஞ்சுப்பேன் நான். இது எப்படி இருக்கு, இன்னும் குறுக்கோலியா இல்ல? எல்லாம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே நமக்கு கை வரல அப்படின்னு நினைக்க வேண்டாம். பதட்டப்பட்டா எதுவுமே நடக்காது. ஆனா அமைதியா இருந்தா, பக்குவமா இருந்தா வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.